ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். சிறப்பு மிகுந்த 108 உபதேசங்களிலே நாம் இன்று திரு பத்ரிகாசிரமம் என்று சொல்லக்கூடிய பத்ரி நாராயண பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய திருத்தலத்தை சேவிக்கவிருக்கிறோம். இந்த எம்பெருமான் 4 கரங்களோடு கிழக்கு பார்த்து அமர்ந்த சிறுமுகத்துடன் காட்சி தருகிறார். எம்பெருமான் நரநாராயணனாக வேதங்களை முனிவர்களுக்கு கற்பிப்பதற்காக பத்ரி என்று சொல்லக்கூடிய இலந்தை மரத்தின் அடியிலே அமர்ந்து போதித்தானா. எனவே பத்ரி நாராயணன் என்று இந்த எம்பெருமானை எல்லோரும் அழைக்கிறார்கள். இங்கே வெந்நீர் குண்டம், தண்ணீர் குண்டம் என்று 2 குண்டங்கள் உண்டு. அத்துணை கடுமையான குளிர் இருக்கும். எனவேதான் பகவான் வெந்நீர் குண்டத்தையும் இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார் பக்தர்களின் வசதிக்காக. இந்த திருத்தலம் 6 மாதம் திறந்திருக்கும், 6 மாதம் மூடியிருக்கும். ஏனென்றால் மூடப்பட்ட காலங்களிலேயே தேவர்கள் வந்து பூஜை செய்வதாக ஐதீகம். அப்படிப்பட்ட மிக பெரும் சிறப்பு வாய்ந்த ஆசிரமம்தான் பத்ரிகாசிரமம் என்று பேசப்படுகிறது. இங்கே ஆதிசங்கர பகவத்பாதால் சிங்கேரியிலிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தார். கேரள நம்பூதிரிகளை கொண்டு பூஜையை துவக்கினார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மிகவும் விசேஷமாக ஆதிசங்கரருடைய வழியில் வந்தவர்கள், அதாவது அவரால் அத்வைதிகளாக ஆனவர்கள் தான் இங்கே ஆராதனைகளை செய்கிறார்கள். இந்த திருத்தலம் எல்லா பாவங்களையும் விமோசனம் செய்யக்கூடிய திருத்தலம். முக்கியமாக இந்த பத்ரி நாராயணர் அந்த பத்ரி என்று சொல்லக்கூடிய இலந்தை மரமாக மகாலட்சுமியே விளங்குவதாகவும், எம்பெருமான் நாராயணன் ஞானத்தை தரக்கூடிய பெருமாளாகவும் காட்சி தருகிறார். மகாலட்சுமி இங்கே பத்ரி மரமாக நின்ற பொழுது ஈசன் பிரம்ம கபாலத்தோர் வந்து தன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது மகாலட்சுமி தாயார் கருணையோடு அவருக்கு அருள்பாலித்த திருத்தலம் இந்த திரு பத்ரிகாசிரமம். ஆழ்வார்களெல்லாம் பாடி துதிக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வாருடைய பாடலை பெற்ற திருத்தலம் இந்த திரு பத்ரிகாசிரமம். எனவே பத்ரி என்று சொன்னாலே போதும், நமக்கெல்லாம் பாவங்கள் பறந்தோடி இடும். நாராயணே பத்ரி நாராயணனாக விளங்குவதால் இந்த திருத்தலத்திற்கு அத்துணை ஏற்றம் உண்டு. நான் வாழ்விலே ஒரு முறையாவது பத்ரி செல்ல வேண்டும் என்பது வைணவர்களுடைய விருப்பமாகவே விளங்குகிறது. யாரெல்லாம் பத்ரி சென்று திரும்புகிறார்களோ அவருக்கு பக்கபலமாக பெருமாள் விளங்குவார் என்று இந்த திருத்தலத்தினுடைய மகாத்மியம் சொல்லுகிறது. சிவபிரான், பிரமன், இந்திராதி தேவர்கள் எல்லோரும் வந்து பத்ரிகாசிரம பெருமாளை சேவித்திருக்கிறார்கள். இந்த கலியுகத்திலே இருக்கக்கூடிய கட்டங்களை தீர்ப்பதற்காகத்தான் பகவான் பத்ரி நாராயணனாக 4 திருக்கரங்களோடு எம்பெருமான் காட்சி தருகிறார். எனவே இந்த மனித வாழ்வு புனித வாழ்வாக மாற வேண்டுமென்றால், இகபர சுகங்களை அடைய வேண்டுமென்றால் தர்மார்த்தம், காமியார்த்தம், புத்தரார்த்தி, மோக்ஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீட்டை தரக்கூடிய பெருமாள் இந்த திரு பத்ரிகாசிரம பெருமாள். எனவே நாமும் திரு பத்ரிகாசிரமம் சென்று இந்த பெருமாளை வணங்கினால் நமக்கு பாபம் அண்டாது என்பது நிதர்சனமாகும். எனவே பத்ரிநாராயண மூர்த்தியை அவன் திருவடி பணிந்து எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்டத்தை அடைவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.